இப்ப என்னதான் சொல்ல வர? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? இதுங்க ரெண்டுத்துக்கும் காதல் ஏக்கம். இன்னைக்கு ராத்திரி போச்சு நம்ம தூக்கம். இத்தனை நாள் என்னைய அலைய விட்ட? அதுவா, இன்னையோட ஒரு மண்டலம் முடியுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நல்ல நாள், என் பிறந்த நாள். இந்த நாளை என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு தான். ஆ அதுவும் இல்லாம இந்த புனிதமான விஷயத்த புனிதமான நாள்ல புனிதமான இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆ அதான் சொல்லிட்டேன். ஆ அதுக்குன்னு இத்தனை நாளா? ஆமா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரை நம்ப முடியும்? அதுக்கு அதுக்கு தான் ஒரு மண்டலம் வரையும் உங்க மனசுல நான் இருக்கேனான்னு பார்த்தேன். சரி, இப்ப சொல்லு, உனக்கு ஓகேவா? நாளைக்கு யோசிச்சு சொல்லிட்டா? என்ன யோசிச்சு சொல்லிட்டா? ஏய், எதுக்கு அடிக்கிற? இனி எல்லாமே நடக்கும். மச்சானுக்கு லவ் ஓகே ஆயிடுச்சு. இனிமே மொபைல் கையுமாவே இருப்பான். ஏய், நீ வேற. லவ் ஓகே ஆச்சுதான், ஆனால் ஃபோன் நம்பர் தெரியாதே. என்னது? ஃபோன் நம்பரு தெரியாதா? ஆமாம் மச்சான், நானும் அவள் ஃபோன் நம்பரை கேட்கல, அவளும் கொடுக்கல. அட பாவி, அவன் லவ் பண்ற பொண்ணோட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு சுத்துறான். இவன் என்னடா இப்படி இருக்கான்? டேய், எப்படியாவது அவள் நம்பரை வாங்கினும்டா. வாங்கிக்கலாம். அவ வீட்டுக்கு போய் அவங்க அப்பங்கிட்ட கிட்ட தந்துட போறான். லூசாடா நீ, உக்கார்றா. டேய் மச்சான், வால் ஆட்டோல போய் பாடுறா. கடவுளே, இங்க பாரு. அண்ணா, ஒரு நிமிஷம் தான். இவன் என் ஃப்ரெண்டு. வாங்க. ஹாய். காலேஜ் முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வந்திருக்கா. சரி, உன் ஃபோன் நம்பர் கூட. ஏய், என்னடி இவன் ஃபோன் நம்பர் கேக்குறான்? என் லவ்வர் டி இவன். என்னடி சொல்ற? உன் லவ்வரா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் டி. நீ உன் செல்ல கொடு. டேய் முருகா, அவ என் மனசுல மெதுவா உருவாயிட்டா இப்போ காதல் கருவா. இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா செருப்பாலே மூஞ்சில உள்ள தருவா. டேய் மணி, அந்த கனி எனக்கு தான் இனி. மணி, அந்த பொண்ணு எனக்கு தான். இனிமே உனக்கு அவ சிஸ்டர். அப்படியா? ஏன் உனக்கு சிஸ்டர் இருக்கக்கூடாதா? உன் பர்சனாலிட்டிக்கெல்லாம் இவளை விட அழகான பொண்ணுங்களாம் கிடைப்பாங்கடா. ஆமால. சரி சரி, நீ ஏன் பார்த்துக்க, நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் வேற மாதிரி கிடைக்கும். எதை சொன்னாலும் நம்புறான். கடைசி வரைக்கும் நமக்கு ஏத்த இழிச்சுவாய இவன் தான். என்னடா ஃபோன் நம்பர் வாங்குற போல? அப்படியே அவன் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். முறைக்கிறா? இப்போ முறைப்பா
பின்னாடி கட்டி அணைப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் கைத மாதிரி எட்டி உதைப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த பொண்ணு யாருன்னு பேசிட்டு இருந்தோம். ஓ, என் ஃப்ரெண்டு தான். நீங்க எந்த ஊரு? இதே ஊர் தான். இந்த ஊரா? இவங்களை நான் பார்த்ததே இல்லையே. இவளோட அப்பாவும் என் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு போயிட்டோம். நாங்களே இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. சரிடி, டைம் ஆச்சு, வா போலாம். சரி, நான் வரேன். ம் நைட்டு கால் பண்ணு. சரி. இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ். வாக்காவியா அப்பா எப்படி இருக்காரு? பாத்தீங்களா, நான் உங்க முன்னாடி இருக்கேன். அப்பா எப்படி இருக்காருன்னு கேக்குறீங்க? சரிம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க நல விசாரிப்புலாம் போதும், வா உள்ள போலாம். ஏ சுமி, காலையில ஒருத்தன உன் ஆளுன்னு சொன்னியே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏண்டி, இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்ற? இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. கவலைப்படாத, எல்லாம் கல்யாணத்துல தான் முடியும். பார்க்கலாம் பார்க்கலாம். ஆமா, உன் ஆளு கூட 2 பேர் இருந்தானுங்களே, அவனுங்க யாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆமா, நீ ஏடி கேட்குற? இல்ல, காலையில அவனுங்க 2 பேரும் என்ன குறுகுறுன்னு பார்த்தானுங்களா, அதான் கேட்டேன். உன்னை உஷார் பண்றதுக்கா இருக்கும்டி. நீ வேற, அவனுங்களும் அவன் ஆளும் மூஞ்சியும் பார்த்தாலே பிடிக்கல. ஹலோ 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 ஹலோ. டேய், ஃபோன் கால் கனெக்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஏன் இப்படி லோன்னு கத்திட்டு இருக்க? மச்சான் மச்சான் மச்சான், உன் ஆளோட ஃப்ரெண்டு ஃபோன் நம்பர் எப்பயாவது வாங்கிக்கோப்பா. இவ்வளவு மோசமா கெஞ்சறத பார்த்தா அவளை மாசமாக்காம விட மாட்டான் போலயே. என்ன கேக்குறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்? உன் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் வேணுமா? என்னது, என் ஃப்ரெண்ட் நம்பரா? என் நம்பரா? குடுத்த கொன்றுவேன். ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது, அவ திட்டுறா. தர மாட்டாளாண்டா. மோகத்துல இருந்த நாய் சோகத்துல போயிடுச்சு. ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா ஐடி இருந்தா கூட. எதுக்கு? நீ எங்கெல்லாம் இருக்கிறியோ அங்கெல்லாம் நானும் இருக்கணும்னு ஆசை. சரி சரி, நான் ஐடியை வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பி வைக்கிறேன், பாரு. ஓகே. அப்புறம் நீ என் லைஃப்பில் வந்தது என்னால் இந்த நொடி வரைக்கும் நம்பவே முடியல. எங்களாலையும் தாண்டா நம்ப முடியல. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அப்புறம் ஏன் அதிகமாக பேசவே மாட்ற? நான் மட்டும்தான் பேசிகிட்டே இருக்கேன். இப்போ நீ மட்டும்தான் பேசிட்டு இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பேசவே முடியாது. ஏன்? அவ பேசுறத மட்டும்தான் கேட்கணும். இல்லைன்னா பேச வாய் இருக்காது. அவ பேசுறத கேட்டு கேட்டு காது கேட்காது. அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஊமையாவும் காது கேட்கவும் மாதிரியும் வாழ்ந்துங்கிற. சரி சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம் காஃபி ஷாப்ல. நான் வைக்கிறேன், அப்பா வர. ஏய் இரு இரு இரு. என்ன? ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லேன். ஏய், அதெல்லாம் முடியாது, அப்பா வந்துட்டாரு. நீ போன வை. குட் நைட். சரி தூங்கு. ஏய், பொடி பொடி கிட்ட வந்துட்டாரு. மணி என்னம்மா ஆகுது? பேசாம தூங்குங்க. ஃபோன் பேச ஆரம்பிக்கும் போது தான் அப்பாவி மாதிரி பேசுறானுங்க. அப்புறம் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. முடியாதவங்க ஃபோனில் குடும்பம் நடத்துகிறாங்க, முடிஞ்சவங்க ரூமில் குடும்பம் நடத்துகிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் பண்ணுவாங்கன்னே தெரியல. நீயும் அதுக்கு தானே அலையிற. ஏன், உனக்கு கிடைக்கல வயிற்றுச்சலா?
டேய் போதும் போதும் மூடிட்டேந்து போங்கடா. இவனுக்கு மூடு போனது நம்மள மூடுன்றான்.